வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸில் விற்பனைக்கு ஆயிருக்கு. இங்கே வந்து 5,00,000 ரூபாயிலிருந்து முன்பணத்தில் வாகனம் பெற்றுக்கொள்ளலாம். இது பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே வந்து கூடுதலான வாகனங்கள் நிற்க நாங்கள் முதல்ல இந்த அசோக் லேலன்லேருந்து பார்ப்போம். இது வந்து 2015ஆம் ஆண்டு பிராண்ட் நியூவாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதை விட ஒரிஜினல் பெயிண்டுகளோடையே இருக்குது. DAA நம்பர். ஒரு சிறிய லோரி உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு தெரியும். கூடுதலாக சிறு வியாபாரம் செய்கிறார்கள், சின்ன கடை வச்சுக்கிறார்களுக்கு எல்லாம் இந்த வேன் பொருத்தமாக இருக்குது. டயர்கள் எல்லாம் ஒரு அரை கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. இதுக்கு வந்து 15 லட்சம் ரூபா லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதோட விலை வந்து 25 லட்சம் ரூபா. 10 லட்சம் ரூபா இருந்தால் இந்த வேன் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட எல்லாம் ஒரிஜினலாக ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஒரிஜினல் பெயிண்டுகளோட ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர்ன்றது தான். அதை விட இந்த மஹேந்திரா மேக்ஸிமம் ஒன்று இருக்குது. இது வந்து 2018ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. DAG நம்பர். அதோட ஒரிஜினல் பெயிண்டுகளோட இது வந்து தட்டு புது டயர்களோடைய இருக்குது. 4 டயரும் புது டயர்களோடைய இருக்குது. அதை விட உங்களுக்கு பின்னுக்கு எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து தட்டு மட்டும்தான். இதுக்கு ஓனர் சொல்கிற விலை வெறும் 20 லட்சம் ரூபா. இதுக்கு வந்து 15 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம். உங்களுக்கு 5 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ கூடுதலான லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட வாகனங்கள் எல்லாம் நீட்டான க்ளீனான முறையிலாம் இருக்குது. பெயிண்ட் பழங்கள்லேருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னாலும் நான் இந்த ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். கடைசியில் நீங்கள் எடுத்து கதைச்சி கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு குறைஞ்ச விலையில் உங்களுக்கு தெரியும். 20 லட்சம் ரூபா க்ளீனான முறையில் இருக்குது. டயர் வளங்கள்லேருந்து பேட்டரியிலேருந்து எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். அதை விட இது வந்து ஃபுல் பாடி இல்லை, தட்டு மட்டும் தட்டு தான். நீங்கள் கூட்டு பதிவு வேணுமெண்டா 15 நீங்கள் கூட அடிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து நார்மலான முறையில் இருக்குது. அதான் இதோட விலை வந்து 20 லட்சம். 15 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம். கையில் 5 லட்சம் இருந்தால் இந்த வேன் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட மஹேந்திரா பொலரோக்கள் டாட்டா செனோன் எல்லாம் கூடுதலாக இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். அதை விட ஒரு அல்டோ கார் ஒன்று இருக்குது. CVE நம்பர். 2018ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர். உங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டு கடைசி இறக்குமதி தடையின் போது வந்த கடைசியாக வந்த பதிவு கார் தான் அல்டோ 800. டயர்கள் வந்து அரை கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. உள்பக்கங்களையும் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கூட அல்டோ வந்து மேனுவல் கியர் தான். அல்டோ வந்து கூடுதலாக ஃபேமிலி தேவையில கூட ஒரு குறைஞ்ச விலையில், இப்போ தச்சமே ஸ்ரீலங்காவில் குறைஞ்ச விலையில் இருக்கிற வந்து அல்டோ தான். அல்டோ 800. இதெல்லாம் 2018ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதை விட ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரிஜினல் பெயிண்டுகளோட க்ளீனான முறையில் இருக்குது இந்த கார். இந்த அல்டோ 800க்கு 34 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். இதோட ஃபுல் பேமெண்ட் வந்து 41,50,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். நான் உங்களுக்கு ஓனர்கிட்ட நம்பரெல்லாம் கடைசியாக போடுவேன். நீங்கள் விவரமான தகவலை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து CVE நம்பர். 2018 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஆனால் கூடுதலாக உங்கள்ட்ட இந்த தட்டுகள் இருக்குது. என்னம்மா இது எல்லா டாட்டாண்ட பட்டாக்கள் எல்லாத்துக்கும் பிறந்துக்கும். டிமோ வட்டாண்டு வட்டா டிமோ என்ன விலை? 2 லட்சம் கடைசி 1,90,000 கடைசி. 2 லட்சம் 1,90,000 இந்த தட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், கூடுதலான இப்போ வாகனங்களை செய்து போட்டு தட்டு அப்படியே நீங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனங்களுக்கு இவற்றை தட்டு இருக்குது. 1,90,000 ரூபாய்க்கு இந்த தட்டு ஒன்று கொடுக்கணும். அதோட இந்த வாகனங்கள் நிற்க அதை பற்றியும் பார்ப்போம். அதை விட டாட்டா பட்டா ஆண்டோனிக்கு EX2 மாடல். உங்களுக்கு தெரியும், PY நம்பர். இது வந்து EX2 டாட்டா பட்டா. இதோட விலை வந்து 21,50,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோடு இருக்குது. இது வந்து 2014ஆம் ஆண்டு. இதோட விலை 21,50,000 ரூபா. அதை விட இதுக்கு வந்து 15 லட்சம் லீசிங் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 6 லட்சம் ரூபா கையில் இருந்தால் இந்த வாகனம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே நிற்கிற வாகனங்கள் உங்களுக்கு தெரியும், 5 லட்சம் 6 லட்சம் கையில் இருந்தால் வாகனம் கூடுதலாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த பொலரோ கூடுதலாக இருக்குது. DAF நம்பர். இதெல்லாம் கருப்பு கலர். இதுன்ற ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு 2017ஆம் ஆண்டு. அதை விட ஃபுல் படி கூட அடிச்சிருக்கு. இது வந்து என்ன விலை? இது DAF நம்பர் 2017. AC பவர் செட்டர் இல்லை, ஃபுல் ஆப்ஷன். 45 ரூபா. எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 31 ரூபா. அப்படி 31 எடுக்கலாம். 45 மீதி வந்து நீங்கள் 14 லட்சம் கையில் இருந்தால் இந்த பொலரோ எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட டாட்டா செனோன்னிக்கு DAF நம்பர். இது எத்தனை ஆமாண்டுண்ணே? இது வந்து 2017. உங்களுக்கு தெரியும், பார்க்கவே தெரியும், எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டுகளோட க்ளீனான முறையில் இருக்குது. டயர் வளங்கள் எல்லாம் ஒரு அரை கண்டிஷன். இது வந்து ஒரு முக்கா கண்டிஷன் டயர்களோடு இருக்குது.
டாட்டா செனோன் வந்து 2 இருக்குது, 2 விலையிலையும் பார்ப்போம். இது வந்து டி டவுலு, இது வந்து டிஏஎஸ் வந்து. இந்த டாட்டா செனோன் வந்து என்ன விலை அண்ணா? இதில் 32 லட்சம், ஓ 10 லட்சம் கையில் காணும். 32 லட்சம், 10 லட்சம் கையில் இருந்தால் மீதி லீசிங் போடக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் 2017, இதுவும் 2017, 2015. இது வந்து ஃபுல் பாடி, இது வந்து நார்மல் தட்டன். இது என்ன விலையான இந்த செனோன்? 28 ரூபா வரும். 28. அதை விட டயர் புது டயர்களோட இருக்கு. இதுக்கு லீசிங் எவ்வளோ? 10 ரூபா, 10 ரூபா இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 28 லட்சம், 18 லட்சம் வந்து லீசிங் போடக்கூடியதாக இருக்கும். அடுத்த இந்த பொலுரோ வந்து டிஏஹெச் வந்து இது புதுப்பதிவாக இருக்கு. எத்தனையாம் ஆண்டு? 2019 இறக்குமதி, ரீசர் 2019. டயர்கள் முக்கா கண்டிஷனலோட இருக்கு. ஒரு கிரே கலர், ஃபுல் ஆப்ஷன் ஆன ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் செட்டர். என்ன விலை இது? 48,50. 48,50. 48,50னா கையில் எவ்வளோ? இப்போ லீசிங் எவ்வளோ போடலாம் கையில்? 33 ரூபா லீஸ் போடலாம். 15 ரூபா 15 ரூபா இருந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. பொலுரோ தான் கூடுதலாக இருக்குது. அடுத்த டிஏஹெச் நம்பர். இது எத்தனையாம் ஆண்டுண்ணா? 19. இது என்ன விலை? அது 47,50 வரும். 47,50. இது வந்து 47,50. லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் இதுக்கு? 32 ரூபா அப்படியே இருக்கலாம். ஏசி இல்லாத மாதிரி. ஏசி இல்லை, 32 கிட்ட லீசிங் எடுக்கலாம். அதை விட கூடுதலான வாகனங்கள் நீங்கள் எங்கே நிற்கிற வாகனங்கள் இந்த மேலதிக தகவல் விலை என்ன நீங்கள் கூடுதலாக கதைச்சு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து 20 லட்சம் ரூபா. இதுக்கெல்லாம் 5 லட்சம் ரூபா கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 5 லட்சம் ரூபா கூடுதலாக 8 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வட்டா வந்து 21,50. இதுக்கெல்லாம் 6 லட்சம் ரூபா கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குது. மீதி வந்து லீசிங் போடக்கூடிய 15 லட்சத்துக்கிட்ட லீசிங் போடக்கூடியதாக இருக்குது. அதை விட இந்த அல்ட்ரோ கார் வந்து 41,50. இந்த வாகனங்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன், எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.